அதாவது ஹெட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ரெண்டும் பண்ணியாச்சு. இனி ஐபால் ரொட்டேஷன். நீங்கள் அப் டவுன் டவுன் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க. அடுத்த சைடு வைஸ் சொல்லுங்கள், அவங்களுக்கு அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு 3 டைம்ஸ். தலையை திரும்ப போனால் உங்களுடைய ஐ மட்டும்தான் போகணும். ஓகேவா? இப்போ வந்து ஐ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு சொல்லிக்கலாம். அதே போல் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்லிக்கலாம். தலையை சொல்லலாம், கண் மட்டும் சொல்லுங்க. பொறுமையாக சொல்லுங்க. ஏன்னா கண்ணு உங்களெல்லாம் கொஞ்சம் எழுதும். தலையை திருப்ப விடாது. ஒன்லி ஐபால் ரொட்டேஷன். தலையை திருப்ப விடாது. ஆயிடுச்சா? இப்போ வந்து ரிலாக்ஸாக கை வந்து உங்களுக்கு எந்த முத்திரை வேணுமோ அந்த முத்திரையில் கை வந்து ஒன்றா வச்சுக்கணும். சரிங்களா? வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு மூச்சு பொறுமையாக உள்ள வாங்கி பொறுமையாக வெளில விடுங்க. ஏன்னா நாடி சுற்றி செய்யும்போது ஏர் லாக் ஆகும், காணாமல் அதனால இது செய்யணும். பொறுமையாக மூச்சு அப்படியே உள்ள வாங்குங்க. அப்படியே பொறுமையாக ரீச் பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. இது வந்து இந்த இது பண்ணணும். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இதை அடைச்சிட்டு அதம்மா இது சொல்லிட்டு இது அப்படி சொல்லுங்க. 3 டைம்ஸ் ஆயிடுச்சிங்களா? இப்போ இந்த சொல்லுங்க. மூக்கு இங்கே பாருங்க. இடது வந்து மூச்சு உள்ள வாங்குங்க, வெளில விடுங்க. அப்படியே இப்படி மாற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் மூச்சு உள்ள வாங்குங்க, வெளில விடுங்க. 3 டைம்ஸ் இன்ஹேல் பண்ணும்போது சப்தம் கேட்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது நோ சவுண்டு. இன்ஹேல் சவுண்டு, எக்ஸேல் நோ சவுண்ட். இன்ஹேல் பண்ணும்போது இப்படி சப்தம் கேட்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு உரசல் வந்தோன்னா இன்னும் நல்ல ஒரு இது. இப்படி இழுக்குமா இங்கே ஒரு உரசல் விடணும். இங்கே இன்னும் இந்த பட்டு எண்டு, அதாவது இடகலை பிங்கலையே எண்டிங் பாயிண்ட் ஒரு பட்டு மாதிரி இருக்கும். அந்த பட்டில் வந்து டச் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளீஸிங் சென்சேஷன் உருவாகும். ஓகே, இடகலை பிங்கலை பேலன்ஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, பண்ணியாச்சா? இப்போ 3 டைம்ஸ் உள்ள வந்து ஒன் சைடு 3 டைம்ஸ் இருந்து அவுட் கொடுத்தீங்களா? இப்போ வந்து ஓடிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இழுப்பாங்க, லாக் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடகலை பிங்கலை வந்து ஃப்ரீனஸ் ஆகிடுங்க. ரைட்டு, இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இதில் வாங்கி இதில் விடுங்க. முதுகு தண்டு பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரூம் விட வேணாம். அதே போல் ரொம்ப ஸ்டிஃபாக பிடிக்கணும். ரிலாக்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இடங்களை பிடிக்கிற சூழ்நிலை வந்து ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தியானத்தை வந்து உங்களுக்கு பலம் நல்லா கிடைக்கும். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு பிராமரி பிராணாயாமம். பிராமரி பிராணாயாமம் ப்ளஸ் லிப் ரவுண்டிங். இப்படி பண்ணிங்களா? நேற்றுக்கு தான் சத்தம் நல்ல ஃபுல்லாக காற்றை எடுத்துருங்க. ஃபுல்லாக மேக்ஸிமம் எடுத்துகிட்டு உள்ள சப்தத்தோடு வரணும். வரும்போது லிப் ரவுண்டிங் கூட வந்தால் தான் அந்த முகத்தில் உள்ள ஃபேஷியல் நர்வ் எல்லாம் வலியும். லிப் ரவுண்டிங் கூட சேர்ந்து பண்ணுங்கள். வைப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்களும் பண்ணிடுங்க. ஏன் பண்ணிடுங்க, பண்ணால் தான் ரிசல்ட் வரும்.
ஓகே ரைட் ஸ்டாப். இனி அடுத்தது பயிற்சி போகணுன்னா வந்து ஃபேஷியல் மசாஜ் என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்கு. ஃபேஷியல் மசாஜ் 1 2 இந்த இது ஒன்று வருது, இந்த மாதிரி இது பண்ண 3 4. இனி இப்படி கையை வச்சுட்டு இந்த பக்கம் ஆமாம், இந்த பெருவரில் வந்து காதுக்கு அடியில் வர மாதிரி 3-4 தடவை பண்ணலாம். அது சுகமாக தான் இருக்கும், சுகமாக இருக்கும். இது பண்ணி அது பண்ணி ஆமாம், காது அடியில் இந்த மசாஜ் இது பண்ணிடுங்க. ரைட் ஓகே. இப்போ வந்து இந்த நீங்கள் அங்கே போயிருங்க, நான் சொல்கிறேன். இந்த வந்து சித்திரணி பூசா ஐக்கிய ரூபினியவங்க மந்திரம் போட்டதில்ல. பூசா எஸ்ஏ பூஜா இல்லை பூசா பூஜா பூசா பூசா அது தப்பாக எழுதியிருக்கு. பூசா தான் அதை தப்பாக எழுதியிருக்கா தான் நான் உங்களுக்கு பூசா. ஆமாம் பூசா. ஏன்னா அந்த சவுண்டு வரும்போது தான் அது வந்து கனெக்ட் ஆகும், கண்ணுக்கும் காதுக்கும் கனெக்ட் ஆகும். இந்த பூசான்னு சொல்லி ஒரு நாடிகை பேர், அது வந்து கண்ணுக்கும் காதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நாடி. பூசா நாடிகை பேர், பூசா ஒரு நாடிகை பேர், அது கண்ணையும் காதையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகே சா 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 எஸ்ஏ சா சா சாவா. ஆமாம் சா பூசான்னு சொன்னாலே இப்படி ஒரு கனெக்ஷன். இந்த இது வந்து நாடி கனெக்ட் ஆகும். ரைட்டு ஓகே ரைட்டு உட்காருங்க, பண்ணுங்கள். ரைட்டு ஓகே. இது பணகு டைமில் வந்து உங்களுக்கு இந்த இப்படி வெட்ட அடிக்க எனர்ஜி இந்த இடத்துல இப்படி முகத்தில் ஃபீல் ஆகும். ஓகே, முகத்தில் எனர்ஜி இப்படி ஃபீல் ஆகும். இந்த பயிற்சி பண்ணுங்க, முகத்தில் எனர்ஜி ஃபீல் ஆகும். ஓகே ஸ்டார்ட். அதாவது சாதாரண ஒரு சைடு தான் வரும், கெமின்னா பாதி. சாதாரண வந்து 2 சைடும் வராது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சியாக இந்த வாதம் எல்லாம் பக்கவாதம். இதுக்கு ஃபைனல் இது என்ன தெரியுமா? இப்போ அவர் நாடி சோதனை பண்ணார்ல, சில ஆட்களுக்கு வந்து நாடி வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து 1 hour 50 minutes ஒருக்க சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும் சாதாரணம். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே 1 சைடு டைட்டாக இருக்கும், 1 சைடு லூஸாக இருக்கும். பார்த்துறீங்களா? அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடியது 1 hour 50 minutes ஃப்ரீயாக இருந்தோன்னா டக்குன்னு இங்கே வந்து இந்த அடுத்த சைடுக்கு மாறும். இந்த டைம் கிளாக்கு மெயின்டைன் பண்ணது பிட்யூட்டரி கிளாண்டு. அந்த இது டைம் ஈக்குவலாக இருக்கணும். 1 hour 50 minutesனால் 1 hour 50 minutes இப்படி இருக்கணும். பக்கவாதம் இந்த ஃப்ளஜியாக இந்த சைடு எந்த இது வந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ இடது பக்கம் வந்து இது பண்ணியிருந்தான்னா இடது பக்கம் நாடி வந்து பிளாக் ஆகிருக்கும். இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு டெக்னிக் போன இடம் சொன்ன ஞாபகம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு பிராணாயாமம் இப்போ அவர் சொன்னார்ல, அந்த பிராணாயாமம் வழியே கரெக்ட் பண்ணிடலாம். பிராணாயாமம் வழியே இந்த ஃபேஷியல் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். பக்கவாதம் கரெக்டாக எப்படி நீங்கள் அந்த பிராணாயாமம் பக்கவாதங்கள் பிடிச்சவங்க செய்ய வேண்டிய நேரம் இது 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள. என்னது இது வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வச்சுக்க. 12 to செஞ்சரு காலையில் செய்திடில் பித்தரும் பிராணாயாமம். காலையில் வந்து பிராணாயாமம் பண்ணிங்கன்னா வந்து பித்தம் கம்மியாகும். மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரை பண்ணிங்கன்னா என்னாச்சுன்னா வாதம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். சாயங்காலம் பிராணாயாமம் செய்தால் கபம் குறையும். இப்போ புரிஞ்சுதா? அப்போ இந்த பிராணாயாமத்திலே இது குணம் ஆகிடும். அது குணம் ஆகிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பக்கவாதம் ஃபேஷியல் மாத்திரம் இல்லை, பக்கவாதம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரீத்திங் முதல்ல அளவு எடுக்கணும். காலையில் 6 மணிக்கு ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு ரைட்டு எந்த ஃபோர்ஸாக இருந்தால் ரைட்டுன்னு எழுதணும். 7 மணிக்கு ஒன்று எடுக்கணும். அது ரைட்டு இல்லாட்ட லெஃப்ட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை 7 மணிக்கு லெஃப்ட்டுன்னா ரைட்டுன்னு எழுதணும். இப்படி 8 மணி இப்படி சாயங்காலம் 6 மணி வரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 ரைட்டும் 6 லெஃப்ட்டும் வரணும். இது 6 ரைட்டும் 6 லெஃப்ட்டும் ஆனால் வராது. பக்கவாதம் உள்ளவங்களுக்கு என்ன 8 ரைட்டும் 4 இது லெஃப்ட்டு வரும், இல்லாட்டா 10 ரைட்டும் 2 லெஃப்ட்டுன்னு வரும். அப்போ நீங்கள் என்ன மருந்து கொடுத்து என்ன மசாஜ் பண்ணாலும் அது சரியாகாது. அதை சரி பண்ண என்ன செய்யணும்? அது சரி பண்ணணும்னா இந்த ஈக்குவல் வரணும். அப்போ வந்து உங்களுக்கு இடது பக்கம் வந்து 2 ப்ரீத்திங் தான் இருக்குன்னா அவங்க வந்து என்ன செய்யணும்? சந்திரபேதா பிராணாயாமம். லெஃப்ட் சைடு இன்ஹேல், ரைட் சைடு எக்ஸேல் எழுதிருங்க. லெஃப்ட்டு கம்மியாக ப்ரீத்திங் கம்மியாக. பக்கவாதங்காரங்களுக்கு இதை செக் பண்ணாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகுது. பக்கவாதம் எந்த ஃபார்மில் இருந்தாலும் ஒரு
பாதி உடம்பு வலது பக்கம் இல்லை இடது பக்கம் தான் பாதிக்கும். அது எந்த பக்கம்னு உள்ளதை பார்த்துட்டு அந்த டைப்பில் உள்ள ப்ரீதிங்கை செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சிலப்போ வந்து 2 தான் இருக்கும், 2 தான் இருக்கும், சிலது 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும். அப்போ எதுக்கு 2 தான் இருக்குன்னா அப்போ வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரில் ப்ரீதிங் அது வந்து உங்களுக்கு சந்திரபேத பிராணாயாமம் என்ன செய்யணும் 2 நாடினா ரொம்ப நேரம் செய்யணும். ஒரு 6 மினிட் 10 மினிட் பண்ணணும். இந்த டைம் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு சைடு 7 இன்னொரு சைடு 5 தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு 3 மினிட் பண்ணால் போதும். டெய்லி 3 மினிட் இடையிடையே பண்ணால் அது வந்து பேலன்ஸ் ஆனால் இந்த பக்கவாதம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடும். இப்படி வந்து இருந்தது. நைட்டு வந்து இந்த ப்ரீத்திங் சொல்லி காலையில் காய் வரல இப்படி சரியாயிடுச்சு. பார்த்துருங்க. அவ்வளோ பிராணாயாமத்தில் இதை கரெக்ட் பண்ணலாம். எனர்ஜி ஃப்ளோ வரும். புரியுதில்ல? இப்போ அதுக்கு 12 ரீடிங் எடுத்து அவங்க எத்தனை ரீடிங் இருக்குன்னு பார்த்து அதை வந்து இது பண்ணணும். அதே சமயம் சில ஆளுகளுக்கு வந்து கம்ப்ளீட்டு லெஃப்ட் நாஸ்டில் அல்லோட ரைட் நாஸ்டில் வந்து கம்ப்ளீட்டு ஒரு நாஸ்டிலில் ப்ரீத்திங் நடக்கலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். ஒரு ப்ரீத்திங் என்ன இது சொல்லுங்கள். அவன் வந்து சீக்கிரம் இறந்து போவான். 2 மாதம் 3 மாதத்தில் இறந்து போவான். இந்த டீட்டெயில்ஸு சரயோகாவில் இருக்குது. அப்போ சரயோகா வருமானி படிக்கணுமா வேண்டாமா? சரயோக சாஸ்திரத்துலன்னா அது சரயோகத்தில் 2-3 இருக்குது. கன்ஃபியூஷன். ஞான சரநூல் இருக்குது. அது உங்களுக்கு வர்மத்துக்கு யூஸ். வர்ம சரநூல்னு இருக்குது. வர்ம சரநூல், யோக சரநூல் அதை தான் நீங்கள் படிக்கணும். ஞான சரநூல் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் இது இல்லை. யோக சரநூல் வர்ம சரநூலில் இந்த இது இருக்குது. ஒன் சைடு நாஸ்டில் கம்ப்ளீட்டு பிளாக் ஆனால் எவ்வளோ நாளில் இறப்பாங்க. கண்ணு துடித்தா சில ஆள் கண் இப்படி படபடா இருந்தால் அவங்களும் அது மரணக்குறி. சில ஆள் கண்ணம் துடிக்கா என்ன இதெல்லாம் சரயோகாவில் இருக்கிறது வர்மத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த துடிக்கக்கூடியவனா ஐயோ செத்துருவேன்னு நினச்சிட்டு கூடாது. ப்ரீத்திங்கை கரெக்ட் பண்ணால் அது மாறிடும். இடது பக்கம் கண்ணு துடிச்சிட்டே இருக்குன்னா இடது பக்கம் நீங்கள் ப்ரீத்திங்கை இன்க்ரீஸ் பண்ணால் அது நின்றுடும். அப்போ மரணத்துலேருந்து வெளியே வந்துடலாம்ல. மரணக்குறி உங்களுக்கு சிக்னல் தருது. வேணும்னா கரெக்ட் பண்ணுங்க. அது தெரியாது எனக்கு, படிக்கல, விவேகானந்த கேந்திராவுக்கு நான் ஒன்றும் போகல. அப்போ மரணம் தான் தெரிஞ்சிருந்தால் ஸ்மால் மேட்ரு. அப்படி தானே? அப்போ இடது கண்ணு தெரியுது. அப்போ இடது கலையில் வீக்காக இருக்குது. இடது கலை வீக்காக இருக்குது. அப்போ வந்து இந்த இடது நாஸ்டில் ப்ரீதிங் பண்ணிங்கன்னா அந்த கண் துடிப்பு நின்றுடும். கண்ணம் துடிக்கி எந்த பக்கம் ரைட்டு கண்ணம் துடிக்குது. அப்போ என்ன ப்ரீத்திங்கை ரைட் சைடு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ரைட் சைடு கண்ணம் துடிச்சான்னா இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்களா அந்த இந்த பயிற்சியை பண்ணால் போதும். கோணல் வாதம் இந்த பயிற்சியை பண்ணால் அந்த மரணக்குறி கேன்சல் ஆகிடும். இது மரணக்குறின்னு சொன்னால் அது வந்து ஒன்லி ஒரு சிம்டம் தானே. அந்த சிம்டம் வந்து நீங்கள் அந்த பயிற்சி பண்ணி மாறிட்டான்னா அந்த ஆபத்துலேருந்து வெளியே வந்தாச்சுன்னு தானே அர்த்தம். ஓகே ரைட். இப்போ இது பண்ணியிருக்கேன். ரைட். ஓகே கண்டினியூ. இது பண்ணிவிட்டு அடுத்தது போயிடலாம். ஓகே ரைட் கண்டினியூ. அதே முத்ரா ஐக்கிய ரூபன்னா வித்ராபணி முத்ரா. நோ வித்ராணி முத்ரா. வித்ராபணி முத்ரான்னா இந்த வரல எப்படி வந்தது இந்த இது பண்ணு. ஓகே சீக்கிரம். டைம் என்னாச்சு? ஒன்லி 5 to 7 minutes. அவர் யாராவது 2-3 பேருக்கு ரிசல்ட் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். 10:40 ஆச்சு. 10:47 வரை தான் டைம். ஓகே ஸ்டார்ட். 10:47 வரை தான் டைமு.